கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நாம் கொஞ்ச நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம். தான் செய்யாத ஒரு குற்றத்துக்காக வரக்கூடிய வசை சொற்களையோ தண்டனையையோ பொறுத்து கொள்றதுன்றது ஒருத்தருக்கு கொஞ்சம் கடினமான காரியம்தான். ஏதாவது குற்றம் செஞ்சிருந்தா அதுக்காக திருப்பி யார் எதை செஞ்சாலும் இல்லை என்ன சொன்னாலும் பொறுத்துக்கலாம். ஆனால் நம்ம செய்யாத ஒரு செயலுக்காக அநியாயமாக வரக்கூடிய தண்டனையை எப்பயுமே ஏற்றுக்கொள்ள முடியாதுன்றது தான் பலருடைய எண்ணம். என் கைகளில் நியாயக்கேடு இருக்கிறதும் என்னோடே சமாதானமாய் இருந்தவனுக்கு நான் தீமை செய்ததும் காரணமில்லாமல் எனக்கு சத்ருவானவனை நான் கொள்ளையிட்டதும் உண்டானால் பகைஞன் என் ஆத்மாவை தொடர்ந்து பிடித்து என் பிராணனை தரையிலே தள்ளி மிதித்து என் மகிமையை தூளிலே தாழ்த்த கடவன்னு சங்கீதம் 7:3 5 வரை உள்ள வசனத்தில் தாவீது சொல்கிறத நம்ம வாசிக்கிறோம். பாருங்க, நியாயம் இல்லாமல் எதிரிக்கு கூட எந்த பாதிப்பையும் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க மத்தியில் தங்களுடைய சுயநலத்துக்காக அடுத்தவங்கள பலியாக்குறதும் பழி போடுவதுமா இருக்கிறது உண்டு. தான் வாழ பிறரை கெடுக்கிறதுன்றது இந்த உலகத்தில் அதிகமாக நடக்கக்கூடிய செயல். இப்படியாப்பட்ட சூழ்நிலையை நம்ம எப்படி எதிர்கொள்கிறது? இதுக்கு தீர்வு என்னன்றதை நம்ம இன்னைக்கு நேரம் எடுத்து சிந்தித்து கற்றுக்கொள்ளலாம். ஸ்டான்லி ஜோன்ஸ் ஒரு சிறந்த கிறிஸ்தவ மிஷனரி. பல ஆண்டுகளாக ஒரு விசுவாசிக்கு பண உதவி செஞ்சு வந்தார். ஆனால் ஒரு காலகட்டத்தில் அவருக்கு உதவி அளிக்க முடியாத சூழ்நிலையில் உதவி அளிக்கிறத நிறுத்திட்டார். இதனால் பாதிப்புக்குள்ளான அந்த விசுவாசி இத்தனை வருஷமாக தனக்கு உதவி செஞ்சு வந்த அந்த மிஷனரியை பல இடங்களில் அவதூறாக பேசினார். செய்தித்தாள்லையும் அவரை பற்றி அவதூறாக செய்திகளை வெளியிட்டார். அதனால் ஸ்டான்லி ஜோன்ஸ் மற்றவங்க முன்னாடி வெட்கி போய் தலை குனிகிற நிலை உண்டாச்சு. இத்தனை வருஷமாக என்கிட்ட உதவி பெற்றவர் என்னை இப்படி அநியாயமாக தூற்றி திரியிறாரேன்னு ரொம்ப மனசு நொந்து போனார். என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் திகைச்சு போய் நின்னார். கடைசியாக ஒரு முடிவுக்கு வந்தார். அந்த விசுவாசிக்கு ஒரு கடிதம் எழுதினார். அந்த கடிதத்தை வாசிக்கிறவங்க யாராக இருந்தாலும் அவருடைய உண்மை தன்மையை விளங்கி கொள்ள முடியும். எந்த சூழ்நிலையிலையும் தான் உண்மை தவறியதில்லைன்றதை பிறர் மறுக்க முடியாத அளவுக்கு அந்த கடிதம் அமைஞ்சிருந்துச்சு. கடிதத்தை அனுப்புறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எதுக்கும் இதை நெருங்கிய நண்பன்கிட்ட காட்டிட்டு அனுப்பலாமேன்ட்டு அவர் யோசித்தார். அதனால் அதை அவருடைய நண்பருக்கு அனுப்பி அதை குறித்ததான கருத்தை தெரிவிக்கும்படி கேட்டார். அவர்கிட்ட இருந்து ரொம்ப சுருக்கமான பதில் ஒன்று வந்துச்சு. மீட்பின் பணிக்கு இது ஏற்றதல்ல அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தார். இதை படித்ததும் அவருடைய இருதயத்துடைய ஆழத்தில் தொடப்பட்டார். மேற்கண்ட வசனம் அவருடைய பேசிச்சு. அதனால் கடிதத்தை அனுப்பாமல் கிழிச்சு போட்டுட்டார். ஆண்டவரே, நீரே எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், இந்த பிரச்சனையை பொறுப்பெடுத்து கொள்ளும்னு ஜெபிச்சுட்டு அமைதியாக விட்டுட்டார். கொஞ்ச வாரம் கழித்து அந்த விசுவாசிக்கிட்ட இருந்து ஒரு கடிதம் வந்துச்சு. அதில் தன்னுடைய எல்லா செயல்களுக்காகவும் வருத்தம் தெரிவித்து மன்னிப்பு கேட்டு எழுதியிருந்தார். பிரியமானவர்களே, நீங்களும் இப்படியாப்பட்ட சந்தர்ப்பங்களை சந்திச்சிருக்கலாம். அதை எப்படி கையாண்டிங்கன்றதை சிந்திச்சு பாருங்க. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தீங்களா, இல்லை நீங்களே அதுக்கான தீர்வை தேடிக்கிட்டீங்களா? சங்கீதம் 35:7 முகாந்திரமில்லாமல் எனக்காக தங்கள் வலையை குழியில் ஒளித்து வைத்தார்கள், முகாந்திரமில்லாமல் என் ஆத்மாவுக்கு படுகுழி வெட்டினார்கள்னு முறையிட்ட தாவீது கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு, காரிய சித்தியுள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சலாகாதேன்னு கற்றுக் கொடுக்குறாரு. தாவீது சொல்கிறது போல் எல்லா காரியங்களையும் அவர்கிட்ட ஒப்புவிச்சு அவர் கிரியை செய்யும் பொருட்டு நம்ம காத்திருக்கும்போது அவரே நம்மளுடைய காரியத்தை வாய்க்க செய்வார். ஏசு கிறிஸ்துவும் வீணாக குற்றஞ்சாட்டுகளுக்கு மத்தியில் நிற்கும்போது வாய் திறவாதிருந்தார். 3ஆவது நாளுடைய மகிமையான உயிர்த்தெழுதல் அதுக்கு பதிலாக அமைஞ்சுது. அதனால் இப்படியாப்பட்ட நிந்தனைகளில் நாம் செய்ய வேண்டியது என்னென்னா, ஒவ்வொருத்தர்கிட்டையும் போய் நம்மளுடைய நியாயத்தை சொல்கிறது கிடையாது. பொறுமையோட நிந்தனைகளை சகிச்ச இயேசுவையே நினச்சிக்கணும். நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடே சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடே சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாக இருக்கும்னு 1 பேதுரு 2:20 வாசிக்கிறபடி எல்லாவற்றையும் சகித்து கொள்ளணும். அதுவே தேவனுக்கு பிரியமான காரியமாக இருக்குது. அப்படி நாம் செய்கிறதுனால தேவன் செயல்பட இடமளிக்கிறவங்களா நாம் இருப்போம். தேவன் தாங்கிட்ட ஒப்படைச்சிட்டு தனக்கு காத்திருந்து
தன்னுடைய முடிவை விரும்பக்கூடிய ஒருத்தருக்காக நிச்சய நீதி செய்கிறவராக இருக்கிறாருன்றத மறக்க வேண்டாம். நம்மளா எதையாவது செஞ்சுட்டு தேவன் செயல்பட இடமளிக்காமல் போக வேண்டாம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்க வெட்கப்பட்டு போகிறதில்ல. அவசரப்பட்டு எதிர்வினை புரிகிறவங்க கர்த்தருடைய செயலை காண்கிறது இல்லைன்றதை நாம் நிதானிப்போம். அநியாயத்தை சகிச்சு கொள்றதுக்காக கற்றுக்கொள்வோம். தேவன் தாமே கிருபையும் தயையும் செய்வாராக. ஆமீன்.